துப்பாக்கி குண்டு இலக்கினை சுடும், வாய் வார்த்தை இலக்கினை சுடும், திரும்பி வந்து சுட்டவனையும் சுடும். ரெண்டு இருவினை ஒரே நேரத்தில் செய்யுது. துப்பாக்கியை கொண்டு வந்து எதை நோக்கி நம்ம வந்து குறிபார்த்து சொல்றோமோ அதை மட்டும் போய் அடிச்சுட்டு அது வேலை முடிஞ்சிச்சு, அது போய் விழுந்துடும், காணாம போயிடும். நீ நீ வெளிவிடக்கூடிய வார்த்தை இருக்கிறதே அது துப்பாக்கி குண்டை விடவும் பல மடங்கு வலிமையானது. அது நீ யாரை நோக்கி வீசுறியோ அவனையும் சுட்டும், திருப்பி வந்து ஒன்னையும் அடிச்சிடும். இது எவ்வளவு பெரிய தத்துவார்த்த ஒரு உள்ளடக்கம், எவ்வளவு பெரிய ஒரு அறிவுரை இது, நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை இது, பெரிய ஒரு தத்துவ போதனை இது. இப்படி பல இந்த எண்ணெய் தேடி இதுதான் தேடி இருந்தேன் நான். பல இடங்கள் அவர் என்னை தேடுறது, அவர் தன்னை தேடக்கூடிய கவிதைகள் பல பல பட பல கவிதைகளில் இடம்பெறுகிறது. அது அடிக்கடி அவர் சொல்றது. பல கவிதைகள் நான் பார்த்துருக்கேன், அதை பற்றி பல கவிதைகள் அதை பதிவு செய்திருக்கிறார். உன்னை தேட தொடங்கிய போதுதான் நான் தொலைந்து போனேன். இந்த இடத்துல நீங்க ஒரு பெண்ணையும் மனசில் வச்சுக்கிட்டு கவிதையை உள்வாங்கலாம், கடவுளையும் மனதில் வச்சுக்கிட்டு நீங்க கவிதையை உள்வாங்கலாம். உன்னை தேட தொடங்கிய போதுதான் நான் தொலைந்து போனேன். இனி நான் என்னை தேடியாக வேண்டும். என்னை எங்கே போட்ட மறந்துட்டேன், நான் இப்ப என்ன தேடியாகணும். ஒருவேளை நீ கிடைத்து விட்டால் என்ன செய்வது? அது இன்னொரு கவிதையில சொல்றாரு. நான் என்ன தேடி போனேன், அங்க என்னையும் கண்டுபிடிச்சேன், உன்னையும் அங்க கண்டுபிடிச்சேன். இப்போ உன்னை நான் தேடணும்னா என்ன நான் முதல்ல கண்டுபிடிச்சது என்ன? கடவுளை நீ உணர வேண்டுமானால் உன்னை நீ உணரு. நீ யார்? கடவுளை நீ கண்டுபிடிக்க வேண்டுமானால் உன்னை நீ கண்டுபிடித்துக் கொள். இப்ப கடவுள் வேற எங்கே இல்லை. இங்க இருந்து நீ ஆயிரக்கணக்கான மைல் தேடிட்டு போக வேண்டியது இல்லை. அல்லது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் போய் வழிபாட்டு தலத்தில் உட்கார்ந்துதான் கடவுளை தேடி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீ உன்னை தேட முனைந்தால், உன்னை கண்டுபிடித்தால் நீ கடவுளை கண்டுபிடிக்கலாம். இது மாதிரி பல இடத்துல அந்த கவிதை வந்து பல இடத்துல வருது. தோழர்களே,